ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் ஓடி வந்தேன். இப்பொழுது மட்டும் நான் சொல்கிறத பாதியில் முழுசாக நீ கேட்டுட்டீன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீ நினச்சது நடப்பதையும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வருவதையும் யாராலும் தடுக்க முடியாது. இப்போது இந்த இரவு நேரத்தில் வேறு எந்த யோசனையும் இல்லாமல் ஏன் வராகி அம்மா எனக்கு நான் நினச்சதை நடத்தி கொடுத்துருவாங்கன்ற அந்த நம்பிக்கை உணர்வை மட்டும் உனக்குள்ளே ஏந்திக்கோ. உன் உள்ளுணர்வு எப்போதும் தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கட்டும். எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது இந்த வராகியானவள் உன்னை எதிர்பார்த்ததை கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பேன். இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறத தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் அருமை பெருமையையும் உன்னுடைய திறமையையும் நீ செஞ்ச தியாகத்தையும் புரிஞ்சுக்காத இந்த அற்ப மனிதர்களுக்கு உன்னை பற்றின அற்புதமான நல்ல விஷயங்களை தெரியப்படுத்த போகிறேன். நீ எப்போதும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடுத்தவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதா, அடுத்தவர்களுக்கு அன்பை தரக்கூடியதா, அடுத்தவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதா இருக்கும்படி பார்த்து பேசு. ஏன்னா நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். உன் பாதை தனித்துவமானது. அதை நீ பெருமையோடு வாழ்ந்து காட்டணும் அல்லவா? உன் எண்ணங்கள் மிகச்சிறப்பாக இருக்கதால கண்டிப்பாக உன் செயல்களும் அற்புதமான வெற்றியை உனக்கு கொடுத்தே தீரும். நீ செய்யும் செயல்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து உழைக்கும் போது செய்யும்போது அந்த இன்பம் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு மேன்மையை கொடுத்தே தீரும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவங்களுக்கு ஊக்கத்தை தரும் விதத்தில், உனக்கும் உற்சாகத்தை தரும் விதத்தில் பேசி பழகு. நீ பேசுகிற வார்த்தைகளும் தெளிவாக இருக்கட்டும். நீ பார்க்குற பார்வையும் உன் கண்ணோட்டமும் தெளிவாக இருக்கட்டும். அந்த தெளிவு நிச்சயம் உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். நிமிர்ந்த நன்னடை போல நீ எப்போதுமே தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு நடை போட தயாராகு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும்படி இந்த வராகி அம்மாவே உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் கற்பனைகளையும் கனவுகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் சிந்தனைக்கு ஏற்றாற் போல சிறப்பான வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன். நீ செய்கிற எல்லா செயல்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கிறேன். மனம் முழுக்க நன்றியும் விசுவாசமும் உனக்கு நிரம்பி இருக்கட்டும். உன் முயற்சி இந்த உலகத்துக்கே ஒரு அற்புதமாக இருக்க போது. நீ எப்படி இதை செஞ்சு முடிச்ச, உன்னால் எப்படி இது முடிஞ்சிச்சுன்னு ஊரும் உலகமும் உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு நீ அற்புதமான விஷயங்களை எல்லாம் அசாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிற. உன் சொற்களில் உண்மையோடும் நடையில் உறுதியோடும் நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய சிறிய முன்னேற்றம் கூட கண்டிப்பாக உன்னை பெரிய வெற்றிகரமான ஆளாக மாற்றும். நீ எப்போதும் பக்தி மார்க்கத்தோட சுய ஒழுக்கத்தோடு இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. பக்தியும் ஒழுக்கமும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பாதைகளை திறந்து வைக்கும் என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனாலே உன் வாழ்க்கை இன்பமயமாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக்கி கொடுத்துருவேன். இந்த நொடி முதல் உன் உள்ளத்தில் ஒளி எழும்ப போகுது. உனக்கு மன உறுதியை கொடுத்து நீ போகும் பாதையையும் அழகுபடுத்தி உனக்கான வெற்றி மாலையை உன் கழுத்தில் நான் சூட்ட போகிறேன். இன்னையிலிருந்து நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிக பெரும் சாதனையாக மாறும். உன் இதயத்தில் நீ என் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை தீபமே உன் வாழ்க்கையை பிரகாசமாக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ நம்பிக்கையோட தைரியமாக நடைபோடும்போது இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு தனி இடம் உருவாகும். உன் எண்ணங்களை நீ உயர்வாக வச்சுக்கும் போது
உன் வாழ்க்கை உயரமாக மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை அழகாக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் உள்ளத்தின் ஒளியின் மூலமாகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உருவாக்கி கொடுக்குறேன். உன் முயற்சிக்கு ஏற்ற மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வரவழைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது அத்தியாயத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. உன்னுடைய இதயம்ங்கிறது தைரியத்தின் வீடு. உன் செயல்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு நல்ல உதாரணமாக இருக்கட்டும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் விதத்தில் நீ பார்த்துக்கோ. தன்னம்பிக்கையோடு நீ நடை போடும்போது உனக்கான காரியங்களை எல்லாம் இந்த வராகி அம்மாவே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் உள்ளம் என்ன சொல்லுது, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு முன்னேற பழகு. உன் வாழ்க்கை ஒளியின் பாதையில் பயணம் செய்யும். உன் திறமையை எல்லாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ மன உறுதியோட வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா வெற்றி கதவை திறந்து வைக்கிறேன். நீ மன தெளிவோட உன் செயல்களை சிறப்பாக செஞ்சாலே வாழ்க்கை அழகானதாக மாறிடும். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நாளும் இனி எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல நல்லபடியாக நடந்தே தீரும். உன் கண்ணோட்டம் உயர்வாக இருக்கும்போது இந்த உலகமும் பெருசாதானே இருக்கும். உன் நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் எப்போதும் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பி வச்சுக்கோ. உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் மனசு அமைதியாக இருந்தாலே உனக்குள் ஆற்றல் பெருகி ஓடும். உன் எண்ணம் நல்லதாக இருக்கும்போது நீ போகும் பாதையும் அழகானதாகவே இருக்கும் அல்லவா? உன்னுடைய ஒவ்வொரு செயலும் உன் கனவுகளை நனவாக்குவதற்காக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ நினைச்சது நடக்கிறதுக்கும் உன் லட்சியம் நிறைவேறுவதற்கும் உன் கனவுகளை நனவாக்குவதற்கும் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி செய்ய பழகு. கண்டிப்பா நான் சொல்கிறத நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும். இந்த மாற்றத்தின் மூலமாக தான் இந்த வராகி அம்மா நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ தைரியத்தோட நல்ல எண்ணங்களோட உனக்கான செயல்களை செய்யும்போது இனிமே யாராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா உன் மூச்சு காற்றாக உன் சுவாசத்தோட கலந்தே இருக்கேன். கண்டிப்பா உன்னை பெருமைப்படுத்தி உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழும்படி செய்கிறேன். உனக்கு மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கை பயணத்தையும் வெற்றி பயணமாக ஆக்கி காட்டுறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நன்மை உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ போகும் பாதையை அழகாக்கி உலகத்தை விரிவுபடுத்தி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன் கனவு நிஜமாக போகுது. உன் எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கான சக்தியை நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்து உனக்கான நடையை வெற்றி நடையாக மாற்றி இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து பிரமிச்சு நிற்கும்படி செய்கிறேன். நீ போகும் பாதை முழுவதும் இனி அழகான வெற்றி பாதையாக மாறும். உன் கனவை நனவாக்கி நல்ல மனசையும் நல்ல எண்ணங்களையும் உனக்கு கொடுத்து நல்வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். உன் முயற்சியை பார்த்து இந்த உலகமே மூக்கு மேலே விரல வைக்க போகுது. நீ எப்படி இவ்வளோ தூரம் ஜெயிச்ச, உன் வாழ்க்கை எப்படி இவ்வளோ அழகாக அற்புதமாக மாறுச்சுன்னு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையையும் அழகாக்கி உன் மனசுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குறேன் என் செல்லமே. உன் பயணம் வெற்றி பயணமாக மாறப்போகுது. உன் எண்ணங்களில் ஒளியை கொடுத்து உன் செயல்களின் மூலமாக உனக்கு நன்மை உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கை உயர்வதையும் இந்த உலகம் விரிவதையும் உன் முயற்சிகள் வெற்றியை தர்றதையும் உன் கனவு நனவாகுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. இனி எல்லாமே
நீ எதிர்பார்க்கறத விட சிறப்பாக நடந்தே தீரும். இந்த வராகி அம்மாவும் உன் வாழ்க்கையில் இருக்கேன்ற போது உனக்கு என்ன கவலை? இந்த முறை நீ எந்த விதத்திலும் தோற்று போயிட மாட்ட. ஏன்னா எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? அன்புங்கிறது உனக்கு புத்தியை கொடுக்காது, ஆனால் எதை எப்படி செய்யணுன்ற அந்த பக்குவத்தையும் சரியான நோக்கத்தையும் உனக்கு கொடுக்கும். அதுக்காக தானே எல்லார்கிட்டையும் அன்போட இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அன்போடு நீ இருக்கும்போது அது உனக்குள்ள அமைதியை உருவாக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணுன்ற அந்த பக்குவத்தை உனக்கு கொடுக்கும். அந்த பக்குவம் உனக்கு வந்துருச்சுனாலே உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, தெரியுமா? அதுவும் இந்த வரம் தரும் வராகியும் உனக்கு துணையாக இருக்கும்போது வேற என்ன வேணும்? கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் நாளைக்கே நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் முடிச்சு வந்து ஒப்படைச்சிட்றேன். நல்ல செய்தியை இனிமே நீ ஒவ்வொரு நாளும் செவிகுளிர கேட்டு மகிழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உனக்கு நாளைக்கே ஒரு நல்ல விரிவு காலத்தை கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கேன். நீயும் மன தைரியத்தோட வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம்னு உறுதியாயிரு. நேர்மறையான எண்ணத்தோடு உன் செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். எத்தனையோ கஷ்டங்களையும் துயரங்களையும் பார்த்த உனக்கு இப்போதே இந்த காலமும் சீக்கிரம் கடந்து போயிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நாளையிலிருந்து உனக்கு நல்ல காலமாக பொற்காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது, நீ ஜெயிச்சிடக்கூடாது நினச்சவங்க கண்ணு முன்பாக நீ ஜெயிச்சு ஜொலிச்சு பிரகாசிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இப்போதே என் அருளால் கெட்ட நேரம்லாம் முடிஞ்சு போய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும். நீ பயந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் பேரதிசயத்தை நடத்த போகிறேன். நீ வாயை திறந்து சொல்லாத உன் வேதனைகளையும் உன் வருத்தங்களையும் புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா அது எல்லாத்தையும் காணாமலேயே கரைஞ்சு மறைஞ்சு போக வைக்கிறேன் என் செல்லமே. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த முறை கண்டிப்பாக அனைத்து சோதனைகளும் முடிவுக்கு வந்துடும். எந்த விஷயத்தை நினச்சி நீ பயந்து கவலைப்பட்டு கண் கலங்குறியோ அந்த காரியத்தை இந்த வராகி அம்மா ஒரு அற்புதமான நல்ல காரியமாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த முறை நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறியே தீரும். என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னை நான் கண்ணீர் வடிக்க வைக்கிறேன்னு சொல்லி கோபப்படாத. கண்டிப்பாக என் அன்பு பிள்ளையான உன்னை அழுக வச்சு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு என்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. உனக்கு தேவையான இதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்காக நான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி யாராலும் எவராலும் உன்னை தடுக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் வலிமையோட தைரியமாக துணிச்சலாக துணிஞ்சு நிற்கணும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு தினமும் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது கூடிய சீக்கிரம் ஒளிமயமான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். உன் தீர்க்க முடியாத துன்பங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாக தீர்த்து வச்சு நாளைக்கு உன் வீட்டில் மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தடுத்து பல சுகமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் திருநாமத்தை நம்பிக்கையோடு உச்சரிக்கும் உன்னை இந்த வராகி அம்மா சோதிப்பனை தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன். எப்போதுமே உன் மனசில் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இது தப்பாக போயிடுமோ, அது தப்பாக நடந்துருமோன்னு நீ தேவையில்லாமல் பயப்படாதே. ஏன் கண் பார்வையில் இருக்கக்கூடிய உனக்கு, ஏன் கட்டுப்பாட்டுக்குள் என்னை நம்பி வணங்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி தான் நான் செய்வேன். அது மட்டுமல்ல, இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி உன் கவலைகளை தீர்க்கும் விதமாக நல்லபடியாக இருக்கும்படி நான் செஞ்சிடறேன். தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து அதிகமாக குழம்பிக்கிட்டே இருக்காத. உன் கஷ்டங்களை எல்லாம்
நீ தனி ஒரு ஆளா நின்று தைரியத்தோட எதிர்கொண்டு கடந்து வரும்போது நான் எப்படி உன்னை அப்படியே விட்டுடுவேன்? கண்டிப்பா உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கும் வளர்ச்சியை உண்டாக்கி தருவேன். நீ முன்னேறுவதற்கு ஏற்றாற் போல உன் செயல்களில் நானும் உனக்கு துணையா இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். உன் கூட இருக்கிறவங்க நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்கும். நல்ல மனசு இல்லாதவர்களாக தீயவர்களா தீய எண்ணம் கொண்டவர்களா இருக்கும்போது கண்டிப்பாக அது உனக்கு வெற்றியை தராதல்லவா? உன் வெற்றிக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் வந்து நிற்கிறேன். உன் உழைப்பையும் உன் கண்ணீரையும் பார்த்த இந்த வராகியம்மா இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடவே மாட்டேன். என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அது அத்தனையும் உன் கண்களில் காட்ட தான் வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை ஒருபோதும் நீ வீணாக போகும்படி விட்டுட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது வீண் போக நானும் விட்டுட மாட்டேன். உன்னை தலை நிமிர வச்சு வெற்றிகரமாக சந்தோஷ வாழ்க்கையை வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளைகள் யாரையும் ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான நன்மைகளை செய்ய தான் வந்திருக்கேன் என் செல்லமே. அடுத்தவங்க தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரலை. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லதை மட்டுமே செய்கிற என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்கேன்னு நீ புலம்புறது எனக்கு புரியுது. உன் புலம்பல்களையும் மன வருத்தங்களையும் போக்கும் விதமாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். தேவையில்லாமல் அடுத்தவங்க செய்கிற செயல்களை நினச்சி நீ மனசுக்குள்ளே எரிச்சல் பட்டு வாழ்க்கையை கஷ்டமாக சோகமாக சோர்வானதாக மாற்றிக்க வேண்டாம். அடுத்தவங்க செய்யும் செயல்களை நினச்சி எரிச்சல் படும் போதெல்லாம் உன் வாழ்க்கையில் கசப்பான நினைவுகள் உருவாகும். அதனால் அதை மாற்றிக்கிட்டு எப்படி மனசை நேர்மறையாக நல்ல விதமாக வச்சுக்கிறதுன்னு யோசி. உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வீட்டில் அமைதி நிலவும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன்.